எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு பெஸ்ட் சைனீஸ் டெசர்ட் பனானாலே எப்படி செய்யுது வீடியோலே காமிக்க போகிறேன். வாங்க வீடியோலே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை டெம்பரா மாவு, இதை ரெடிமேட் மாவு எல்லாமே மிக்ஸ் இருக்குது. இல்லை எதுவுமே போட தேவையில்லை, ஒன்லி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக லிக்விட்டாக வர வைக்கணும். பாருங்கள், இதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு நமக்கு டெம்பரா மாவு பேட்டர். இதே மாதிரி இப்போது நம்ம கட் பண்ணுறோம் பனானா. கொஞ்சம் பெருசாக பெருசாக கட் பண்ணோம் பனானா. பெருசாக பெருசாக கட் பண்ணி அப்புறம் இதை தூள் எல்லாமே எடுக்கணும். வெளியிலே நான் எடுத்துட்டு ஒரு இதில் பாலில் வச்சுருக்கு. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் போடணும். ஃப்ரெஷ் ஆயில் போட்டு கொஞ்சமாக சூடாக வரைக்கணும். சூடாகிடுச்சுன்னா இதை டீப் பண்ணி ஒரு பீஸ் ஃப்ரை பண்ணணும். நல்லா பபுள்ஸ் வரும். அப்புறம் இதை நல்லா ஃப்ரைனா கோல்டன் கலர் வரணும். இப்போது நான் போட்டிருக்கேன் ஒரு பீஸு. நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுற வீடியோவில் ஒன்று பீஸ் போட்டிருக்கேன். இப்போது நல்லா ஆயில் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கலர் கூட வந்துச்சு, ப்ரௌன் கலர், கோல்டன் கலர் வரணும். கோல்டன் கலர் வந்தோன்னா நம்ம கிறிஸ்பி இருக்கும், நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு ஒரு சைட்லேயே வச்சுங்க. இதை நம்ம ரெடி. நெக்ஸ்ட்டு அதே கடையில் கேஷ்நட்டு கேஷ்நட்டு ட்ரை கேஷ்நட் போட்டிருக்கு, ஃப்ரை பண்ணுறோம். இதை மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை விட சைட்லேயே வச்சுருக்கு. இப்போ கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கு, காரம் மிளகாய்க்கு. ஸ்லோ ஃப்ளேம்லே குக் பண்ணோம். இதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோன்னா ஃபயர் ஜாஸ்தி வச்சோன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும், பான் ஃப்ளேவர் வந்துடும். அதனால ஹனி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். கரமல் மாதிரி ஆயிடும். இதே மாதிரி எல்லாமே மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுறோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கலர் வந்துச்சு. இப்போது எல்லாமே பனானா ஃப்ரை பண்ண பனானா நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கு. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணால் சூப்பராக கலர் வந்துச்சு, வேறு லெவல். இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஐஸ் வாட்டர்லேயே போடணும். ஐஸ் வாட்டரில் எதுக்கு போட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், நல்லா பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கு. ஐஸ் வாட்டர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்டோன் மாதிரி ஆகிடும். இதை பனானா உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியில கொஞ்சம் ஸ்ட்ராங் மாதிரி ஆகிடும். பட் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு எடுத்து வரேன். இப்போது ஒரு பாலில் போட்டு ஒரு ஹனி மேலே லைட்டாக ட்ராப் பண்ணலாம் ஹனி. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஹனி போட போகிறேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன். ஹனி கலர் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இப்போ லைட்டாக ஹனி ஊற்றி அப்புறம் லைட்டாக கார்னிஷனுக்கு கேஷ்நட் இருக்குது. ஃப்ரை கேஷ்நட், ஒயிட் தில், ப்ரௌன் பண்ணியிருக்கு தில் இருக்குது. பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கேஷ்நட்டு. இதில் நீங்கள் ஐஸ்கிரீம் கூட கொடுக்கலாம், சைட்லேயே சாப்பிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம போட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம். புதுசாக இருக்குன்னா இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.